அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் நம்மளுக்கு வந்து இப்போ ஐடி ஃபைலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐடி ஃபைலிங் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் வச்சுங்க எக்ஸலில். இட் வில் டேக் டைம், மோர் டைம். அப்போ நம்ம எப்படி வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து 1 day ஆகிற ஒர்க்கை இது வந்து ஹார்ட்லி 5 minutesல வந்து உங்களுக்கு ஒரு என்டையர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஹெட்வைஸ் பிரித்து கொடுக்கும். ஒன்லி திங் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரெஃபரன்ஸு இல்லை ட்ரான்ஸ்ஃபர்னு போடாமல் ஹெட்வைஸ் போட்டிருந்தாங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துரும். அதர்வைஸ் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெஃபரன்ஸ் தான் எடுக்கும். அதை நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஸோ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு டம்மி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ ஒரு டம்மி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு 30 pages இருக்கும் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ராம்ப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எதாவது இருந்தால் செப்பரேட்டாக சொல்லு, பேங்க் சார்ஜஸ் தனியாக ஹெட்வைஸ் பிரித்து கொடுத்துரு, பல்க் டிரான்சாக்ஷன் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இபி, ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் எதாவது பே பண்ணியிருந்தாங்கன்னா அது, சேலரி பெய்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் பார்ட்டி வைஸ் செப்பரேட்டாக எனக்கு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆர் பெய்டு, கேஸ் சப்சிடி ஏதாவது வந்திருக்கா, ரிடம்ஷன் ஆர் டிவிடெண்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ ரன் பண்ணுறோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ப்ராம்ப்ட் இதுதான் கொடுத்துருக்கேன். பேங்க் சார்ஜஸ், லோன் ரீபேமெண்ட் ஏதாவது போயிருந்ததுன்னா, இன்டர் ட்ரான்ஸ்ஃபர், அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்டர் ட்ரான்ஸ்ஃபர், பல்க் டிரான்சாக்ஷனு, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இபி சார்ஜஸ், ஜிஎஸ்டி பேமெண்ட், சேலரி பெய்டு ஃபார் டெபிட் சைடு. கிரெடிட் சைடு வந்து சேம் பார்ட்டி வந்து பார்ட்டி வைஸ் செப்பரேட் எனக்கு டிரான்சாக்ஷன் வரணும், இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கிரெடிட் ஆகிருக்கா, ரிப்பீட்டட் பார்ட்டிக்கு ஏதாவது அமௌண்ட் போயிருக்கா, எனி கேஸ் சப்சிடி ஆர் இன்டர் ட்ரான்ஸ்ஃபர், ஷேர் மார்க்கெட் ரிடம்ஷன், டிவிடெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, கேஷ் டெபாசிட், எனி அதர் சப்சிடி, மெச்சூர்ட் ஆர் ரிடம்ஷன், இந்த எஃப்டியில் ஏதாவது வந்திருக்கா, ஓடி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா, சேலரி ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். இந்த அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ரெண்ட் பேமெண்ட் எவ்வளோ போயிருக்கு, வெண்டாஸ் பேமெண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே வந்து ஹார்ட்லி 1 minute தான் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே இல்லை, 0ன்னு வந்திருக்கு. லோன் ரீபேமெண்ட்டு கேட்டகரி வைஸ் இஎம்ஐ டெபிட் எவ்வளோ ஆயிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங்ஸு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரு, கிரெடிட் சைட் ரிப்போர்ட்டு, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிரெடிட் ஆச்சு, டிவிடெண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆச்சு, இன்டர் ட்ரான்ஸ்ஃபர், மெச்சூர்டு ரிடம்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதோடது, சேலரி வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் இன்கமும் அவருக்கு கிரெடிட் ஆகிருக்கு, சேலரியும் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் சேலரி எவ்வளோ, சம்மரி ரிப்போர்ட், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு அட்வைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இது நம்ம வந்து மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் 1 day. ஓகே, எக்ஸலில் போட்டு அதை பண்ணணும். ஏன்னா நம்ம டேலி மெயின்டைன் பண்ண மாட்டோம், நோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, நான் ஆடிட் கேஸுன்னும் போது. அப்போது இங்கே பாருங்கள் 1 minute உங்களுக்கு வந்து கிளியர் அவுட்புட் வந்தாச்சு. ஸோ நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு 30 pages பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு இந்த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, நான் யூஸ் பண்ண ஏஐ டூல் பேர் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப பீக், நிறைய பேருக்கு நிறைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும், இது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த சேம் ப்ராம்ப்ட் வந்து நான் சாட் ஜிபிடிலையும் போட்டேன். சேம் இதே பாருங்கள், டம்மி பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதே ப்ராம்ப்ட் போட்டேன். எனக்கு வந்து இங்கே டிரான்சாக்ஷன் என்ன வந்திருக்கு பாருங்கள், எக்ஸல் ஷீட்டாகவே எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அது இல்லாமல் டோட்டல் டெபிட் வந்து கேட்டகரி வைஸு, டோட்டல் கிரெடிட் கேட்டகரி வைஸு, அதுக்கப்புறம் நோட் போட்டு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அளவுக்கு டீட்டெயில்டாக எனக்கு வந்து சாட் ஜிபிடியில் வரலை. கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு ரிசல்ட்டு. நான் இதே சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பெருசாக ரிசல்ட் வரல. பட் ஆனால் எக்ஸலில் எனக்கு கொடுத்துருக்கு, அதை போய் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸல் என்ன கொடுத்துருக்கு.
எக்ஸல்ல வெண்டார் பேமெண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துச்சு. டோட்டல் பண்ணி ஹெட் வைஸ் லெட்ஜர் வைஸ் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துச்சு. எத்தனை என்ட்ரின்னு கொடுத்தாச்சு. இப்போ மொபைல் ரீசார்ஜ்னா 25 என்ட்ரிஸ் இருக்கு. அதில் டோட்டல் வந்து 404,4,224. ஸோ இது வந்து டெபிட் சம்மரி. கிரெடிட் சம்மரி போய் பார்க்கலாமா? கிரெடிட் சம்மரி பாருங்க. ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, எத்தனை என்ட்ரி, 29 என்ட்ரி. சேலரி எவ்வளோ, 4,30,000, 22 என்ட்ரிஸ். செக் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட், கேஷ் டெபாசிட், டிவிடெண்ட் கிரெடிட். ஸோ இப்போ இங்கே எக்ஸல்லாவே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுது. பட் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எக்ஸலில். இது சாட் ஜிபிடி கம்பேர் வித் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டு, 1 மினிட்ல வேலை நடந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஹார்ட் ப்ராம்ப்ட்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அட்வைஸ் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடு அப்படின்றத தான் கேட்டிருக்கேன். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஏன்னா நிறைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும். எல்லாருமே ஐடி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராம்ப்டை பார்த்துட்டு ரிப்ளை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட் வரல அப்படின்னா இங்கே போயிட்டு திரும்ப அப்லோட் பண்ணாதீங்க. இங்கே போயிட்டு எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வரும்னு கேளுங்க. ப்ராம்ப்டில் 2-3 இது காப்பி கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போதே அவுட்புட் எடுக்கும்போதே உங்களுக்கு கிளியராக வந்துடும். பெருசாக நீங்கள் ஒன்றும் இதுக்குன்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக கொடுத்தா போதும். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஓகே, சேம் ப்ராம்ப்டை காப்பி எடுத்து அப்படியே நீங்கள் போட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.